வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றதுனால ஏற்படுற ஆபத்துக்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே ஃபாஸ்ட் ஃபுட் பிடிக்கும். அதற்கு காரணம் துரித உணவுகளின் விலை மலிவாக இருப்பதோடு அது சுவையாகவும் இருக்குது. மிக விரைவாக அதை சமைக்கவும் முடியும். அப்படிங்கிறதுனால எல்லா நேரத்துலேயும் ஃபாஸ்ட் ஃபுட் கிடைக்கும். அதே நேரத்தில் துரித உணவுகளுக்கு நம்ம ஈர்க்கும் சக்தியும் இருக்குது. அதனால் பெரிய குடும்பங்களில் உள்ளவங்களுக்கு, வெளியில் வேலை செல்பவர்களுக்கு மற்றும் சிக்கனமாக இருப்பவர்களுக்கு துரித உணவு ஒரு வரப்பிரசாதமாக தோன்றும். இருந்தாலும் துரித உணவுகள் உட்கொள்வதை வாடிக்கையாக வச்சு கொண்டோம்னா அது நமது உடலுக்கு பல வகையான தீங்குகள் ஏற்படும் அப்படிங்கிறது மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்குது. அதற்கு காரணம் துரித உணவுகளில் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதில்ல. மேலும் துரித உணவுகளில் சர்க்கரை, உப்பு, டிரான்ஸ்ஃபர் ஃபேட்ஸ், கலோரிகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட மசாலா பொருட்கள் எல்லாமே அதிகமாக இருக்கும். அதனால தான் அது நமது உடலில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். துரித உணவுகளில் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான சோடியம் இருக்குது. துரித உணவுகளில் சோடியம் அதிகமாக இருக்குது. இது இரத்த அழுத்தம் மற்றும் சிறுநீரகங்களில் அழுத்தத்தை அதிகரிக்க வழிவகுக்கும். காலப்போக்கில் இது சிறுநீரக செயல்பாட்டை பாதிக்கலாம் மற்றும் சிறுநீரக நோயையும் உருவாக்கும் அபாயத்தை அதிகரிக்கும். அடுத்ததாக ஆரோக்கியமற்ற கொழுப்புகள். பல துரித உணவுப் பொருட்களில் காணப்படும் டிரான்ஸ் கொழுப்புகள் மற்றும் நிறைவுற்ற கொழுப்புகள் உடலில் வீக்கம் மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திற்கு பங்களிக்கும். இது சிறுநீரக பாதிப்பு மற்றும் செயலிழப்புக்கு வழிவகுக்கும். அடுத்ததாக அதிகப்படியான சர்க்கரை நுகர்வு. துரித உணவுகள் பெரும்பாலும் சர்க்கரை பானங்கள் மற்றும் இனிப்புகளோடு வருது. இது எடை அதிகரிப்பு, இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் நீரிழிவு அபாயத்தை அதிகரிக்க பங்களிக்குது. இது அனைத்துமே சிறுநீரக ஆரோக்கியத்திற்கும் தீங்கு விளைவிக்கும். அடுத்ததாக நார்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு. உணவில் பொதுவாக நார்ச்சத்து குறைவாக உள்ளது மற்றும் சிறுநீரக செயல்பாட்டிற்கு முக்கியமான வைட்டமின்கள், தாதுக்கள் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் இல்லாத உணவு சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீரகம் தொடர்பான பிற பிரச்சனைகளின் அபாயத்தையும் அதிகரிக்கும். அடுத்ததான் நீரிழப்பு. பல துரித உணவு விருப்பங்கள் உப்பு மற்றும் குறைந்த நீர் உள்ளடக்கம் உள்ளது. இது நீரிழப்புக்கு வழிவகுக்கும். நீரிழப்பு சிறுநீரகங்களில் சிரமத்தை ஏற்படுத்துது மற்றும் சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீர் பாதை நோய் தொற்றுக்கள் உருவாவதற்கு பங்களிக்கும். அடுத்ததாக உடல் பருமன். துரித உணவுகளை வழக்கமாக உட்கொள்வது எடை அதிகரிப்பு மற்றும் உடல் பருமன் ஆகியவற்றோட தொடர்புடையது. இது ரெண்டுமே சிறுநீரக நோய் மற்றும் பிற தொடர்புடைய உடல்நல பிரச்சனைகளுக்கான ஆபத்து காரணிகள். அடுத்ததாக நீரிழிவு நோய் அதிகரிக்கும் அபாயமும் இதில் இருக்குது. துரித உணவின் அதிக கலோரி, அதிக சர்க்கரை உள்ளடக்கம் டைப் 2 நீரிழிவு நோயின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும். இது சிறுநீரக நோய் மற்றும் சிறுநீரக செயலிழப்புக்கான முக்கிய காரணமாகும். துரித உணவுகள் அதிகமுள்ள உணவு சிறுநீரக ஆரோக்கியத்தை பாதிப்பது மட்டுமல்லாமல் இதய நோய், பக்கவாதம் மற்றும் சில புற்றுநோய்கள் போன்ற பிற உடல்நல பிரச்சனைகளின் அபாயத்தையும் அதிகரிக்குது. இது அனைத்துமே சிறுநீரக செயல்பாட்டை மறைமுகமாகவும் பாதிக்கலாம். அடுத்ததாக செரிமான அமைப்பை பாதிக்கும் மற்றும் இரத்த சர்க்கரையையும் அதிகரிக்கும். பெரும்பாலான துரித உணவுகள் மற்றும் தின்பண்டங்களில் கார்போஹைட்ரேட்டுகள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் நார்ச்சத்து மிக குறைவாக இருக்கும். துரித உணவுகள் நமது செரிமான அமைப்பில் பாதிப்பு ஏற்படுத்துறதுனால கார்போஹைட்ரேட்டுகள் குளுக்கோஸாக மாறி நமது இரத்த ஓட்டத்தில் கலந்துடும். அதனால் இரத்த சர்க்கரையின் அளவு அதிகரிக்குது. நமது உடல் சீராக இருந்தால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவும் சரியாக இருக்கும். இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு சரியாக இருக்கும்போது நமது சிறுநீரகங்கள் பாதுகாப்பாக இருக்கும். அடுத்ததாக உடல் எடை மற்றும் சுவாச அமைப்பில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். துரித உணவுகளில் கலோரிகள் அதிகமாக இருக்கிறதுனால அதை வாடிக்கையாக சாப்பிடும்போது உடல் எடை அதிகரிக்கும். உடல் பருமன் அதிகரித்தா சுவாச கோளாறு, ஆஸ்துமா மற்றும் மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் உடலில் அதிக சதை போடும் போது இதயம் மற்றும் நுரையீரல் போன்ற உறுப்புகளில் அதிக அழுத்தம் ஏற்படும். அதனால் நடைப்பயிற்சி, படிகளில் ஏறுதல் மற்றும் உடற்பயிற்சிகள் போன்றவற்றில் ஈடுபடும் போது மூச்சு திணறல் ஏற்படும். அடுத்ததாக கற்றல் மற்றும் நினைவு பிரச்சனைகள்.
சர்க்கரை மற்றும் கொழுப்புகளின் அதிக தாக்குதல் மூளையின் செயல்பாட்டை பாதிக்குது. இது கற்றல் மற்றும் நினைவு திறனை குறைக்குது. இந்த நிகழ்வு குறிப்பாக வளர்ந்து வரும் குழந்தைகளில் அவர்களின் கற்றல் மிக அதிகமாக இருக்கும்போது கவனிக்கப்படுது. அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷனில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின் மூலம் இது மேலும் ஆதரிக்கப்படுது. ஜங்க் ஃபுட் உணவை உட்கொள்ளுதல் மோசமான அறிவார்ந்த சோதனை முடிவுகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கூறுது. இந்த சோதனையோட முடிவுகளில் உங்கள் நினைவு மற்றும் அறிவுக்கு காரணமான மூளையின் ஹிப்போகேம்பஸ் பகுதியில் திடீர் பிரச்சனையை அது ஏற்படுத்துது. நம்ம வெளியில், அதாவது பெரிய உணவு விடுதிகளில் அமர்ந்து சாப்பிட்டாலும், அப்படி இல்லைன்னா துரித உணவு கடைகளில் நின்று கொண்டு சாப்பிட்டாலுமே அவற்றில் ஊட்டச்சத்துக்கள், கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின் சி போன்றவை குறைவாகவே இருக்கும். ஆனால் ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவில் போதுமான அளவு நார்ச்சத்து, புரோட்டீன், ஊட்டச்சத்து மற்றும் ஆக்சிஜனேற்ற தடுப்பான்கள் இருக்கும். இது நமது ஆரோக்கியத்தோடு தருவதோடு நமது உடலை நோய்கள் அண்டவிடாமல் பாதுகாக்கும். அதனால் வீட்டில் சமைக்கப்படும் உணவுகளை உண்பதே ஆரோக்கியத்தை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா எல்லாரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.